வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ஆர் கண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. சார், இப்போ 2026 தேர்தல் இன்னொரு குடியரசுக்கு ஒரு வாரத்தில் வரும். மேக்ஸிமம் ஒரு 10 நாள் தான் இன்னும் இருக்குது இல்லையா? இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு களமாக இருக்குது. இது வரைக்கும் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இது ரெண்டு தான் நேரடியாக எதிர்த்துட்டு இருக்கு. நம்ம கடந்த ஒரு 50-60 வருடங்களாக நம்ம பார்க்குறோம். இப்போ புதிதாக இந்த களம் ஒரு 4 முனை போட்டிக்கு தயாராகுது. அப்படிங்கும்போது முன்பெல்லாம் எளிதாக ஒரு கணிப்பு இருக்கும். அதிமுக ரொம்ப தப்பு பண்ணிடுச்சு, திமுக ஜெயிக்கும், திமுக தப்பு பண்ணி அதிமுக ஜெயிக்கும். ஆனால் இந்த தடவை யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு எத்தனை சீட்டு எதுவுமே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த களத்தை? இல்லை, 4 முனை போட்டிகள் முன்னாடியும் நடந்திருக்கு. 1977 நடந்தது 4 முனை போட்டி. அப்போ திமுக தனியாகவும், அதிமுக இடதுசாரிகள், அதுக்கு பிறகு முஸ்லிம் லீக் அவங்களுடைய துணையோடும், திமுக வலதுசாரிகளிடமிருந்து பிரிஞ்சு வந்த கேடிகே தங்கமணியோடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியோடவும், அதுக்கப்புறம் ஜனதா கட்சி அப்படின்ட்டு எதிர்கட்சிகளுடைய வட இந்திய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக அமைத்த சோஷலிஸ்டுகள், பாரதிய லோக்தல் சரண் சிங்கோடைய கட்சி, அதுக்கு பிறகு ஜனசங் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியினுடைய தாய் அல்லது தந்தை, இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஜனதா கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பழைய ஸ்தாபன காங்கிரஸ். இந்த மாதிரி 4 முனை போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் எம்ஜிஆர் வென்றார். அதற்கு பிறகும் சில நேரங்களில் 4 முனை 5 முனை போட்டியெல்லாம் நடந்திருக்கு. 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 முனை போட்டிக்கு மேலே கூட நடந்திருக்கு. மக்கள் நல கூட்டணி, ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. அப்பவும் நாம் தமிழர் தனியாக நின்னாங்க. அவங்கள ஒரு அணியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4 முனை போட்டியாக இருந்திருக்கும், வந்துடும். நான் இது 4 முனை போட்டின்ட்டு நான் நினைக்கல. இது மும்முனை போட்டி தான் என்ன கேட்டால். ஏன்னா நாம் தமிழர் அவர்கள் இன்னும் 10% கடக்கலை, 8% வந்திருக்காங்க. அதுதான். அதனால் நான் அவர்களை இப்போ நீங்கள் 4 முனை போட்டி 1977 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் தனியாக நின்ற பொழுது அவர்கள் ஒரு 15, 16, 17% வாக்குகள், ஜனதா ஒரு 17% வாக்குகள், அதுக்கப்புறம் 25% வாக்குகள் திமுக, அதிமுக கிட்டத்தட்ட 30% வாக்குகள் அப்படின்ட்டு வாக்குகள் வாங்கினாங்க. 10% மேலே கூட இவர் வாங்கலை. இப்போ உங்களுக்கு 2006 தேர்தலில் ஒரு மும்முனை போட்டின்னு சொல்லலாம். அப்போ விஜயகாந்த் வரார். ஒரு தொடக்கத்திலேயே அவர் பல இடங்களில், எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாக நினைவிருக்குமானால், கிட்டத்தட்ட ஒரு 144 இடங்களில் வெற்றி தோல்வியை அவர் நிர்ணயிக்கிறார். அதில் பெரும்பாலான இடங்கள் அதிமுகவினுடைய இடங்கள். அவரால் தான் அதிமுக தோற்குது. அதனால் அந்த மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நாம் தமிழர் 10%க்குள்ளே தான் வாங்குவாங்கன்ட்டு நான் அனுமானிக்கிறேன். அவர்கள் முன்னாடி வாங்கின வாக்குகளை விட இந்த முறை குறைவாக வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவருடைய ஆதரவு வங்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த தளத்திலிருந்து சில இளைஞர்கள் விஜய் பக்கம் நகர்வார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதில் ஒரு சின்ன இது இருக்குது. நாம் தமிழர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் வேற, விஜய் அவர்கள்ட்ட இளைஞர்கள் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு இளைஞர்கள் வேற, ஒரு ரசிகராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேற. அந்த சித்தாந்த ரீதியாக எப்படி இங்கே மாறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பெரும்பாலானவர்கள் ஒருவேளை சீமானோடவே பயணம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் அவர்களுக்கு ஒரு விஜய் அரசியல் களத்திற்கு வராத முன்னாடி அவர்களுக்கு சீமான் மட்டுமே ஒரு வழியாக, ஒரு மாற்றாக, ஒரு ஆப்ஷனாக இருந்தபோது அவர் பக்கம் போனாங்க. இன்னைக்கு சீமானை காட்டிலும் ஒரு ஆகர்ஷிக்கிற ஒரு சக்தியாக, ஒரு வசீகர சக்தியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அப்போ அவர் பக்கம் கொஞ்சம் பேர் நகர்வாங்கன்ட்டு நான் கணிக்கிறேன். மே 4ஆம் தேதி எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்ன நாம் இப்போ ஆருடம் தான் சொல்கிறோம். ஏன்னா நான் கள ஆய்வுகளை வச்சு இதை பேசலை. நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் பார்க்கறத வச்சு இப்படி எனக்கு தோணுது. இது தவிர அதனால் இது மும்முனை போட்டி தான் என்ன கேட்டால். இந்த மும்முனை போட்டியில் 2 பக்கம் ஒரு பெரிய கூட்டணிகள் 2 பேர் இருக்காங்க. ஒரு வலுவான கூட்டணி ஆளும் கட்சி அமைச்சிருக்கு. 20 கட்சிகளுக்கு மேலே அந்த கூட்டணியில் இருக்காங்க. அவங்களை எதிர்த்து நிற்கிறவர்களும் ஒரு அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். பாமக ஒரு வலுவான கட்சி, பாஜகவுக்குன்ட்டு சில இடங்களில் அவர்களுக்குன்ட்டு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மத்தியில் ஆளும் கட்சி. அவர்கள் இந்த தேர்தலுக்கு அவர்கள் சார்பாக கொண்டு வரக்கூடிய வளங்கள், ரிசோர்ஸஸ்,
அபரிமிதமா இருக்கும். இதெல்லாம் இருக்கு. அதனால ரெண்டு பெரிய சக்திகள் இருக்கு. இந்த ரெண்டு பெரிய சக்திகளை எதிர்த்து தன்னந்தனியாக களத்தில் தன்னை மட்டுமே நம்பி ஒரு ஒற்றை, அதாவது இது வந்து ஒரு ஒற்றை மனிதனின் இராணுவமாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை களத்தில் நிறுத்தி இருக்கிறார். அதில் தான் ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு 30% வாக்கு திமுகவுக்கு இருக்கு. நமக்கு இதுவரை ஒரு 27-30% அதிமுகவுக்கு இருக்கு. ஒரு 10% வாக்கு கிட்ட நியர் எட்டலை நாம் தமிழர். அப்போ நாம் தமிழர் களத்தில் இல்லை அப்படிங்கும்போது இது வரைக்கும் எந்த களத்தையுமே சந்திக்காத விஜய் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதை இல்லை, அவருக்கு வர கூட்டத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது இயற்கையாக அழைத்து வராமல் வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குமானால் அது விஜய்க்கு தான் அபரிமிதமா இருக்கு. வருகின்ற அத்தனை பேரும் தானாக வருபவர்கள். அதற்கு அடுத்து அந்த மாதிரி தானாக இயல்பாக வரக்கூடிய கூட்டத்தை சேர்ப்பவர் யாருன்னா சீமான். அதற்கு அடுத்து ஓரளவுக்கு நீங்க நான் தொல் திருமாவளவனை சொல்லுவேன். இவர்கள் 3 பேரை தவிர மீதி இடங்கள்ல பாதி பேருக்கு மேல அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அதனால இப்படி இவ்வளவு ஒரு எழுச்சி இருக்கு இந்த ஒரு புதிதாக அரசியல் களத்தை கண்ட ஒரு இளைஞருக்கு. ஏன்னா அவர் ஒரு 51 வயதுன்றது ஒரு இளைஞர்னே நீங்க வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு ரொம்ப முதியவர் அல்ல. அவருக்கு ஒரு வசீகரம் இருக்கு. அந்த வசீகரம் எதனாலன்ட்டு என்னால விவரிக்க முடியல. விவரிக்க முடியாததற்கு பேர் தான் வசீகரம் இல்லையா? ஒரு கரிஸ்மாட்டிக். ஆமா, கரிஸ்மா என்பது எதனால அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கரிஸ்மா. ஆமா, எம்ஜிஆருக்கு வந்து அவர் பார்ப்பதற்கு வந்து தகதகன்னு இருப்பாரு. அவருடைய படங்கள் வந்து பெரிய பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின. அவருக்கென்று ஒரு பிம்பத்தை அவர் 1954 பிறகு திட்டமிட்டு கட்டமைத்தார். அவருடைய பாடல்களில் அவர் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னார். அவரை வந்து வள்ளலாகவும் கொடை வள்ளலாகவும் நல்லவராகவும் பெண்களிடத்தில் மிகுந்த அன்பும் மரியாதையும் காட்டுபவராகவும் அவருடைய படங்கள் சித்தரித்தன. அப்படியெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிம்ப கட்டமைப்பை இவர் பண்ணல. அதெல்லாம் தேவையில்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்கு. அந்த இடத்துல அவர் பின்னாடி ஒரு பேரெழுச்சியோட பல இளைஞர்கள் அவரை நோக்கி நகர்வது நமக்கு தெரியுது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி தூத்துக்குடியில் வந்த கூட்டத்தை அவருக்கு வந்த விஜய்க்கு வந்து சேர்ந்த அந்த கூட்டத்தை பார்த்து வியந்து பேசியதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால இது வந்து தானாக இயல்பாக ஒரு எழுச்சி இருக்கு. இந்த எழுச்சி வந்து ஏப்ரல் 23 வாக்கு சாவடிகளில் எதிரொலிக்குமான்றது நம்ம மே 4 தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சொன்ன இளைஞர்கள் கூட்டம், இவங்க சொல்ற அதிமுக சொல்றதுன்னா ஒரு நடிகரை பார்க்க வந்து ஒரு கூட்டம். நீங்க கூட்டம் கூட்டுறவெல்லாம் பண்ணா நீங்க சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணின்னு, தமிழக முன்னேற்ற முன்னணின்னு. அது என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி பல நடிகர்கள் இருக்காங்க. முதல்ல சிவாஜி கணேசனுக்கு இவ்வளவு கூட்டம் வரல. நான் சிவாஜி கணேசனுக்கு வந்த கூட்டத்தை பார்த்திருக்கேன். எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் யாருக்கும் வந்ததில்லை. அதனால எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்துச்சு. அதை விட ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர் ஒரு தனி சக்தியாக அவர் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்த பிறகு அவருக்கும் பெரிய கூட்டம் வந்துச்சு. விஜயகாந்துக்கு ஒரு அளவு கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழல்ல மிக அதிகபட்ச கூட்டம் யாருக்கு வருதுன்னா விஜய்க்கு. அதிமுக காரர்கள் இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து அவர்களே பின்னாடி தாக்க வந்துடும். திமுக காரர்கள் இப்படி சொல்லித்தான் எம்ஜிஆர்கிட்ட ஏமாந்து போனாங்க. இந்த களம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய களம் ஒரு விஜய்க்கு ஒரு ஆதரவாக ஒரு எழுச்சியாக இருக்குன்னு சொல்றீங்க. பெண்கள் எல்லாருமே ஆதரவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய கல்லூரி புதிய தலைமுறை இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதல் வாக்காளர்கள் எல்லாருமே ஆதரவாக இருக்காங்க சொல்றாங்க. இவர்களெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வாக்குச்சாவடியில் வாக்கா மாத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியோட கலை இல்லையா? இருப்பாங்க, ஆதரவாளர் இருப்பாங்க, அதை வாக்கா மாத்தணும்ல. அதுக்கு இவர்களுக்கு என்ன? அந்த விஜய் கட்சியில கட்டமைப்பு இல்லைன்றது ஒரு பெரிய குறை. அந்த குறையை சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய கட்டமைப்பு கிடையாது. பெரிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது மாவட்டத்தில் தெரிந்தவர்கள் அப்படின்லாம் யாருமே கிடையாது. அது வந்து ஒரு ஒற்றை மனிதரின் கட்சி. எப்படி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது கூட அவரை சுற்றி வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், தமிழகம் நன்கு அறிந்த பல தலைவர்கள் திமுகல இருந்து வந்தவங்க. ஆமா, அதனால அவர் அவங்க கிட்ட இருந்து சுவீகரிச்சிட்டார். இது அது மாதிரி கிடையாது. ஆனால் இது வந்து 45 நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறது 45 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசியல். இப்ப அந்த 45 ஆண்டுகளில் இன்டர்நெட் உலகத்துல இருக்கோம். நம்ம சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு,
சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. அவை வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகின்றன. கட்டமைப்பு இல்லாத குறையை ஓரளவுக்கு அவை சரி செய்யும். சாதாரணமா இந்த வெயிலை பொருட்படுத்தாம வந்து பல மணி நேரம் தவம் இருந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வருகின்ற ஒரு கூட்டம் ஏப்ரல் 23 ஒரு மணி நேரம் செலவு செய்து வாக்குச்சாவடிக்கு வராதா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. வரும்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பிரிக்க போவது யாருடைய வாக்கை? திமுகவோட 5 வருட ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்திகள் இதெல்லாமே அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை 3 பேருக்கும் ஸ்பிளிட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக, தவேகா, நாம் தமிழர் 3க்கு ஸ்பிளிட் ஆகுமா? இல்லை விஜய் சொல்ற மாதிரி தவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்றவர்கள் களத்தில் இல்லை அப்படிங்கிறது நிஜமா இருக்குமா? இல்ல, அவர் அப்படி மிகைப்படுத்தி சொல்றாரு. அப்படி கிடையாது. இது மும்முனை போட்டி. இதுல வந்து எல்லாரிடமிருந்தும் அவர் வாக்குகளை பிரிக்க போகிறார். சீமானிடமிருந்தே பிரிப்பார்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதிமுகவிலிருந்து பிரிக்கிறது அவருக்கு பெரிய சிரமம் கிடையாது. திமுகவிலிருந்தும் பிரிப்பார். திமுகவிலிருந்து அவரால் பிரிக்க முடியாத வாக்குகள்னு நான் என்றது என்னன்னா இஸ்லாமிய வாக்குகள். அந்த இஸ்லாமிய வாக்குகள் வந்து பெரும்பாலும் திமுகவினரை சார்ந்துதான் எப்பவும் எல்லா தேர்தல்களும் இருக்கும். அதுல ஒரு 2 தேர்தல் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. 1977 தேர்தல் அவர்கள் எம்ஜிஆரோடு இருந்தபோது, 1999 தேர்தல் திமுக பாஜகவோட கூட்டணி வைத்துட்ட போது. இந்த 2 தேர்தலை தவிர மீதி நேரங்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு மிகுந்த ஆதரவான ஒரு கட்சி என்ற எண்ணம் இஸ்லாமியர் பெருமக்கள் மத்தியில் இருக்கு, இஸ்லாமிய இயக்கங்கள் மத்தியில் இருக்கு, இஸ்லாமிய கட்சிகள் மத்தியில் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய தளங்கள் அத்தனையும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க. இதுல 6% இஸ்லாமிய பெருமக்கள் வாக்கு இருக்கு. இந்த 6% இஸ்லாமிய பெருமக்கள் வாக்கு விஜய் களத்துல இல்லைன்னா ஏறக்குறைய முழுமையாக திமுகவுக்கு செல்லும். இந்த வாக்குகளிலும் ஒரு 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 தாக்குதல் நடத்துவார் விஜய் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. எனக்கு அது சரியா தெரியல. கிறித்துவ பெருமக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் விஜய் பக்கம் நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 12-13% எப்பயுமே திமுகவுக்கு தான் ஆரம்பிக்கும். அதுல வந்து பிரிந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி 6% இஸ்லாமியர் 2% பிரிந்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு இழப்பு தான். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட இருக்கிறதுனால இந்த மைனாரிட்டி வாக்கு பொதுவாகவே அதிமுகவுக்கு போகாது. அதனால அதிமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. பிஜேபி கூட இருக்கிறதுனால அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு இந்த சதவீத இழப்பு இருக்கு. இதை தவிர விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கும் பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இழப்பு அதிகமாகும் போது யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இழப்பு? இல்ல, அதுதான் ஒரு கணக்கு. என்ன சொல்றாங்க, நான் செஃபாலஜிஸ்ட் கிடையாது. தேர்தல் ஆய்வுகளை வைத்து அதை வச்சு முடிவுகளை சொல்றவர்களுக்கு பேர் தான் தேர்தல் கணிப்பாளர், செஃபாலஜிஸ்ட். நான் செஃபாலஜிஸ்ட் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு 10-12% வாக்குகளை விஜய் பெறுகிறார் என்றால் அவரிடம் அடிவாங்க போவது அதிமுக வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார். 20க்கு மேல் அவர் வாங்குகிறார் என்றால் அவர் திமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக ஆட்சி வருவதற்கு வழி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு அப்படி ஒரு பேச்சு இருக்கு. தொங்கு சட்டமன்றம் வந்துரும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தெரியல, அப்படி வருமானு தெரியல, பார்க்கணும். என்ன ஃபுல் மெஜாரிட்டி இல்லாம ஒரு 100 நம்மளுக்கு ஒரு 95, இந்த பக்கம் ஒரு 80, இந்த பக்கம் ஒரு 40 அப்படின்னு வந்தாலே அது அப்ப வந்து அந்த மாதிரி வந்தாலே அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவர் தானே கிங் மேக்கர் ஆயிடுவார். அப்போ வந்து களம் மாறும்பொழுது அதிமுகவும் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் அதிகம். ஏன்னா அவர் வந்து தீய சக்தின்னு திமுகவை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எப்படி அவரால் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு இவர் ரொம்ப தூராகாது. அது அப்படி நடக்கலாம். அல்லது எங்களுக்கு அதிமுகவோட மட்டும்தான் கூட்டணி, எங்களுக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப நுட்பமா நுவான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கலாம். அது மே 4க்கு பிறகு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போதைக்கு பெரும் கூட்டத்தை அவர் கூட்டுகிறார். முதல்ல தொடக்கத்தில் இந்த தேர்தலுக்கு முன்பாக நான் திமுகவினர் எளிதாக வென்று விடுவார்கள்னு நான் நினைச்சேன். விஜயனுடைய வருகையினால அவர்களுக்கு தான் பெரிய பலன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கிய பிறகு இது ஒரு கடுமையான போட்டி இருக்கும்ட்டு நான் மட்டும் நினைக்கல, சிதம்பரம் கூட அப்படித்தான் நினைக்கிறார். கடுமையான போட்டி இருக்கும், ஆனால் திமுக அணி வெல்லும் அப்படின்றார். அது தெரியல. திருமாவளவனே தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திமுக கூட்டணியில் இருக்கும்போது அவரே சொல்றாரு. அவருடைய ஆதரவு தளத்தை கை வைக்க போகிறார் விஜய். அதனால தான் அவர் இங்க நிக்கணும்னு நினைச்சார். அதை அவர் சொல்லல வெளிப்படையா. அவர் வந்து பாஜக பின்னாடி ஆட்சி அமைக்கிறத தடுத்துறோம், பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதற்கு தயாராகுவதற்காக நான் தமிழக தேர்தல்
தமிழக தேர்தலுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொன்னார். அதை அதை வந்து எனக்கு என்னமோ வந்து அவர் கூட்டி சொல்கிற ஒரு காரணமாக தெரிகிறது. அவருடைய கருத்து என்னன்னா, இங்கே விஜயனுடைய வருகை அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்கார்கள். எப்படி சீமானனுடைய கருத்தியல் இளைஞர்களையே இவர் கவருவாருன்ட்டு நான் நினைக்கிறேனோ கொஞ்சம், திருமாவளவனுடைய ஆதரவு தளத்திலும் இவர் கை வைப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் ரசிகர்கள் அதிகம் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திமுகவோட ப்ளஸ் அவங்க நினைக்கிறது என்னன்னா, அந்த லாஸ்ட்டாக மகளிருக்கு கொடுத்தது 5000, அதற்கு முன்பாக மாதம் 1000 உதவித்தொகை கொடுக்கறது, மகளிர் மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு பண்ணுறது, இது எல்லாமே அவங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவாக நினைக்கிறாங்க. அவங்க மனசில் என்னென்னா, இவ்வளோ சாதனை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நமக்கு தெரியும் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதையெல்லாம் இவங்க செய்தது திட்டங்கள்னால சரி கட்டி விடலாம்னு நினைக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த திட்டங்கள் வந்து இப்போ இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்துருச்சு. எல்லா ஆட்சியாளர்களும் எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி மாத உதவித்தொகை அல்லது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10,000 போடுவது, 4,500 போடுவது, அஸ்ஸாமில் அப்படித்தான் நடந்திருக்கு. பீகாரில் 10,000, அதுதான் 10,000 போடுறது, இப்படி சர்வசாதாரணமாக நடந்து போயிடுது. யார் வந்தாலும் அதை செய்யணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இந்த நலத்திட்டங்கள், விடியல் பயணம், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, அதுக்கப்புறம் இந்த உரிமை தொகை, அப்புறம் மொத்தமாக 3 மாதம் சேர்த்து 5,000 ரூபாய் தந்தது, இதெல்லாம் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் இது எந்த ஆட்சி வந்தாலும் தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கையையும் மற்ற கட்சிகள் எல்லாம் விதைச்சிருக்காங்க. விஜய் விதைச்சிருக்காரு, அதிமுக 2000, 2,500 அது வரைக்கும் போயிருக்கு இல்லையா. அப்புறம் மாமன் சீர், அந்த சீர், இந்த சீர், மைத்துனன் சீர் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. அதனால ஒரு மக்கள் வந்து பழைய அரசியல்வாதிகளை பார்த்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு, ஒரு குறிப்பிட்ட பங்கு மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஏன்னா மக்களுக்கு நான் நினைக்கிறேன், அதாவது ஒரு அளவுக்கு அவர்கள் லஞ்ச லாவண்யத்தை ஏற்க பழகிவிட்டார்கள் அப்படின்னா கூட, அவர்கள் நீங்கள் அப்படி இருந்தீங்கனாலும் கூட இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க, எங்களையும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க. சில இடங்களில் வந்து வேட்பாளர்களை தொகுதி உள்ளே அனுமதிக்காத நிகழ்ச்சிகளும் நம்ம பார்க்கிறோம். முன்பு ஒரு தடவை நடந்த மாதிரி இப்போ சில இடங்கள்ல நடக்குது. ஒரு சில இடங்கள், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இடங்கள்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிகுறி, ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்தில் வருகிறது. ஏன்னா ஆட்சிக்கு எதுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, எதற்கு நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? சமூக இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தானே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வருங்க. ஏன்னா பொது வாழ்க்கை என்பது கல்லும் முள்ளும் உள்ள ஒரு பாதை. அதில் வந்து உங்களுடைய அந்தரங்கம் போயிடும், உங்களுக்குன்னு தனியான ஒரு வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை பொது வெளியில் விமர்சிக்கப்படும், உங்களை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் வந்து விமர்சனத்திற்கு ஆளாகும், உங்களுடைய சொத்து விவரம் இதெல்லாம் பொது வெளியில் வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை முறையே அலசி ஆயப்படும். அப்படி இருக்கும் பொழுது நிம்மதியாக நீங்கள் தனியாக வாழ்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த கஷ்டம் உங்களுக்கு? அதனால் இப்படி இந்த காரணங்களால் இந்த சலிப்பு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 3வது சக்தியாக விஜயை பார்ப்பார்கள் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய கணிப்பும். இப்போது ஸ்டாலினும் சரி, எடப்பாடியும் சரி, சீமானும் சரி, ஒரு 234 தொகுதியில் முடிந்த அளவுக்கு அவங்க சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்காங்க. விஜய் பார்க்க போனீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு தெரிந்து ஒரு 5 இடங்களில் முக்கியமான பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு பாயிண்டாக வச்சு ஒரு 5 ஊர்களில் பண்ணியிருப்பார். இன்னும் 10 நாளில் முடிஞ்சு போனால் இன்னும் ஒரு 4-5 இடங்கள் பண்ணலாம், அதற்கு மேல் இல்லை. அப்படிங்கும்பொழுது இவரால் அந்த மொத்த இடத்தையும் கவர் பண்ண முடியுமா அவரால், அந்த மக்களை? இல்லை, அப்படி முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர்களுடைய வியூக அமைப்பு வேறு, இவருடைய வியூக அமைப்பு வேறு. இவருக்கு நிறைய ஊடக வெளிச்சம் கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது, பட் இவருக்கு பெருமளவில் கிடைக்குதுன்ட்டு எனக்கு தோணுது. முதலமைச்சருக்கு கிடைக்கிற வெளிச்சம் அதில் ஏறக்குறைய 3/4 இவருக்கு கிடைக்கிறதா நான் நினைக்கிறேன். எடப்பாடிக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்ற கட்டாயம் இருக்கு. அவர் அந்த கட்சியினுடைய ஒரே முகம் அவர் தான். அதே மாதிரி முதல்வருக்கு ஒரு அவருடைய மகன், துணை முதல்வர் கொஞ்சம் உதவி பண்ணலாம், அவருடைய தங்கை கொஞ்சம் உதவி பண்ணலாம், வேறு சில 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கொஞ்சம் உதவி பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல விஜய் இருக்கார். அவர் எல்லா இடத்துக்கும் போனால் அது இன்னும் அவருக்கு ஒரு பெரிய எழுச்சியை தரும் எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊடகம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா
காரைக்குடியில் அவர் பேசலைங்கிறத நேற்று கன்னியாகுமரியில் பேச ஆரம்பிக்கும் பொழுதே காரைக்குடி மற்றும் கன்னியாகுமரி மக்களுக்கு தான் ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட். ஸோ அங்கைக்கு வந்து பதில் இங்கே சொல்றாரு அப்படின்னா அனைத்து இடங்களிலும் அவர் போய் சேருது அப்படின்றத எடுத்துக்கலாமா அதற்கு? ஆமா, அந்த ஊடகம் அவர் இல்லாத குறையை ஊடகம் ஓரளவுக்கு சரி செய்கிறது. சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்களும், அப்புறம் அவர் மேல அவரை ஆராதிக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் அவர் இல்லாத குறையை நிரப்பும் வேலையை செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுக கூட்டணியில் பார்க்க போனீங்கன்னா முக்கியமாக அவர் நம்புவதுன்னா வட மாவட்டங்களில் பாமக ஒருவேளை 2ஆக இருக்கு அப்படின்னு நினைத்தாலும் மொத்த பாமகவோட நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்காங்க, மிச்சப்படி எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம். அதே போன்று திமுகவில் வந்து அவங்க நம்புறது தேமுதிகவை. இந்த ரெண்டும் அவங்களுக்கு பலன் சேர்க்குமா 2 பக்கமும்? தேமுதிக வந்து எவ்வளவு தூரம் ஒரு பெரிய கட்டமைப்போடு இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் இருக்கும் பொழுதே அது வந்து ஒரு தேய்பிரையாக இருந்த ஒரு இயக்கம். கடந்த தேர்தல்களில் அவர்கள் என்ன ஒரு 0.4% அவ்வளோதான் வாங்கினாங்க. அதனால நான் பாமக வந்து அவங்கள விட ஒரு பெரிய கட்சி, கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சின்னு நினைக்கிறேன். பெரியவர் ராமதாஸுடைய அந்த எதிர்ப்பு அது வந்து ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவை தரும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அந்த இயக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தேமுதிகவினால் அவ்வளோ பெரிய பலம். ஏன்னா திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா தேமுதிகக்காக இவர்கள் வந்து கூட்டணியிலேயே நிறைய இடங்களை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் 6லேருந்து ஒன்றை குறைச்சிருக்காங்க. திருமாவளவனுக்கு 2 தான். தமிழகம் 234 தொகுதியிலும் பலம் கொண்ட ஓரளவுக்கு அடிப்படை பலம் கொண்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்தாங்க. இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பலன் இருக்குமா திமுக எதிர்பார்த்த அளவு? இல்லை, அதுக்கு தேமுதிக வந்து விஜய்க்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா விஜயனுடைய வருகையினால ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுமோன்ற அச்சத்தினால தேமுதிக, அதாவது இது வந்து பாமகவனுடைய மருத்துவர் ராமதாஸ் தொடங்கிய ஒரு முறை, ஒரு அரசியல். அவர் வந்து அது சாணக்கியத்தனம்னு நினைச்சுக்கிட்டார். ஒரே நேரத்தில் 2 பேரோடவும் பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏன்னா அது என்ன சாணக்கியத்தனம்னு தெரியல. அப்புறம் வெளிப்படையாகவே சொல்றது, யார் அதிக இடம் தருவாங்களோ அவங்களோட நான் போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இந்த கூட்டணி அரசியலில் ஒரு புதிய ஒரு தர இறக்கத்தை செய்து காட்டியவர் பாமகவினுடைய நிறுவனர். இவங்களும் அதை தான் பண்ணதான் நம்ம கேள்விப்படுறோம். 2 தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் கேட்டதை வந்து உடனடியாக செய்து தரக்கூடியவர்கள் திமுகவினர் அப்படின்றதுனால இந்த பக்கம் வந்துட்டதா அவர்கள் நினைக்கிறாங்களோ. அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க, சுதீஷை வந்து இவர்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பல சொன்னாங்க, ஆனா சொன்னபடி நடந்து. சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி 2 பக்கமும் பேசுவதுங்கிறது அருவருக்கத்தக்கதுன்னு சொல்லி அதை தொடங்கினது வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் அதை தொடங்கினது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸும் திமுகவும் மேலிட தலைவர்கள் இணைந்துட்டாங்க, தொகுதி பங்கீடுலாம் முடியுது. ஆனா காங்கிரஸோட தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இணைந்து வேலை செய்கிறார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தாவாய்க்கா பக்கம் போகணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ்லேயே 2 பிரிவு இருக்கு. இன்னும் இந்த 2 பிரிவு இருக்கு. மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ஒரு பக்கம், செல்வ பிறந்தகை பக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கா? இல்ல, அங்க ஒரு சின்ன சலசலப்பும் ஒரு விரிசலும் இருக்குன்ட்டு விஜய் அனுமானிக்கிறார். அதனால தான் காங்கிரஸுடைய தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்கன்ட்டு அவரு கொளுத்தி போடுறார். வேணும்னே அந்த விரிசலை பெருசாக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் செல்வ பெருந்தகை அவர் அதற்கு பதில் சொல்றார். அவர் அதை வந்து பதில் சொல்லாத விட்டு கடந்து போயிருந்தா அது பெரிய ஒரு ஈர்ப்பை அடைஞ்சிருக்காது. அதனால அங்க ஒரு களத்துல வந்து ஒரு சின்ன விரிசல் இருக்கலாம். அது தெரியல, நான் இங்க இருந்துட்டு சொல்ல முடியல என்னால. இருக்கலாம். அந்த விரிசலை பெருசுபடுத்தணும், இவர் மீது நாட்டம் உள்ள சில பேரை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய் கட்சியினருக்கு இருக்கு. பார்ப்போம். 2026 தேர்தல் நீங்கள் சொல்கிறபடி மே 4ஆம் தேதி நமக்கு அதற்கான முடிவுகள்லாம் தெரிந்துவிடும். அப்போ நம்ம பற்றி விரிவாக பேசலாம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நன்றி.